ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் குருமா தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் நல்லா ஆஞ்சிருங்க. ஆஞ்சிட்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணியை வச்சு கொதிக்க வச்சுட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே காலிஃப்ளவரை மட்டும் அந்த மாதிரி செஞ்சுருங்க. அதுக்கப்புறம் ஒரு சட்டி வைங்க, ஒரு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை அவங்க போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொன்றா போட்டு நம்ம வதக்கி எடுப்போம், சரிங்களா? இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நான் கொட்டிடுறேன். கொட்டி நல்லா வதக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா வதக்குறேன் நான். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க, கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும், சரிங்களா? அதனால் நல்லா வதக்கலாம். வதக்கி எடுத்து வச்சுட்டு நம்ம இதை அப்படியே அரைச்சிக்க வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன பொருள் போடணுமோ அதை போட்டு பூ கொதிச்சிச்சு, பூவையும் நம்ம இறக்கிடலாம், சரிங்களா? போதும், இந்த அளவு கொதிச்சிச்சுன்னா இதை நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ அந்த பூவை நம்ம தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கணும், சரிங்களா? இப்போ பாருங்கள், தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வருது. நல்லா வதங்கி வந்தோன்னு நம்ம தேங்காய் தேவையான பாருங்கள், காஞ்ச மிளகா போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு போடுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி போடுறேன், சரிங்களா? போட்டு நல்லா வதக்குவோம். வதக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா அது தேங்காய் கொஞ்சம் அரிஞ்சு வச்சுக்கலாம், சரிங்களா? தேவையான அளவு தேங்காய் பட்டி எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுக்குவோம். இதை நல்லா வதக்கிடுவோம், சரிங்களா? நல்லா வதக்கிட்டோம். காரத்துக்கு நான் காஞ்ச மிளகா மட்டும்தான் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே போடல. பாருங்கள், தேங்காய் போடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். வதக்கிட்டு எடுத்து வச்சுக்கணும், சரிங்களா? அப்படியே நல்லா வதக்குங்க. நல்லா தக்காளி வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோ குழம்பு கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குருமா. அது குழம்பாகவும் நாங்கள் யூஸ் பண்ணிக்குவோம், சாப்பாட்டுக்கும் டிஃபனுக்கும் யூஸ் பண்ணுறதுனால நான் குழம்பு சொல்கிறேன், சரிங்களா? பாருங்கள், எல்லாம் வதக்கிட்டால் நல்லா ஆற வச்சுருவோம். ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இந்த காய் என்ன பண்ணுறோம், வடிகட்டிட்டு வேறு தண்ணி மாற்றி வேறு பாத்திரத்தில் வச்சு, அந்த வெங்காயம் தக்காளி வதக்கின பாத்திரம் தான், அதில் தேவையானாலும் தண்ணியை போட்டு நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு கொஞ்சம் நேரம் வெந்தோடனே இந்த அரைச்சி வச்ச விழுதை தூக்கி அதில் ஊற்றுவோம். நல்லா அரைச்சி வச்ச விழுதை தூக்கி ஊற்றிட்டு இதில் உப்பு காரம் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே போடாதீங்க. நல்லா போட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா அந்த குழம்பு நல்லா திக்காகிடும், சரிங்களா? தேவையானாலும் கொஞ்சம் உடச்சிக்கல்லை போட்டுங்க. நான் கொஞ்சோண்டு உடச்சிக்கல்லை போட்டேன், சரிங்களா? கொஞ்சம் தான் போட்டேன், ரொம்பலாம் போடல. போட்டு நல்லா கிண்டி விட்டு கொதிக்க விட்டு கொஞ்சம் புதினா கொத்தமல்லியோ இல்லை கருவேப்பிலை எதனா போட்டு இறக்கி விடுங்க. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் குழம்பு. நான் இது சாப்பாடு தான் செய்கிறேன். சாப்பாடுக்கும் இது தான், டிஃபனுக்கும் இது நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டுடுங்க, குழம்பு ரெடி ஆகிடும். பாருங்கள், நல்லா சுண்டி வருது. இதுக்கு போட்டது காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் தான், வேறு எதுவுமே இல்லை. வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், இஞ்சி, பூண்டு, தேங்காய் பத்தை கொஞ்சம் உடச்சிக்கலை போட்டு அரைச்சிக்கலாம், சரிங்களா? பாருங்கள், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போடுறேன், சரிங்களா? கொத்தமல்லி கொஞ்சம் புதினா போட்டு இறக்கிடலாம். ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிடுறேன் நான் ஸ்டவ்வு. பாருங்கள், நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குது எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? நீங்கள் வீடியோவே பார்க்க மாட்டேங்கணும் ஃப்ரெண்ட்ஸ், அதனாலேயே நாங்கள் வீடியோ போடுறதில்ல, சரிங்களா? இந்த வீடியோ பாருங்கள், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாய் ஃப்ரெண்ட்ஸ்.